வாங்கம்மா வாங்க, மூட்டு தேய்மானமா, ஆர்த்ரைட்டிஸா, ஆபரேஷன் இல்லாம அதுக்கு ஒரு வழியை சொல்றேன், நோட் பண்ணிட்டு டெய்லி பண்ணுங்க. இதுக்குள்ளேயே ஒரு கவரிங் இருக்குங்க, அதுக்கு பேர் தான் ஹைலைன் கார்ட்லேஜ், ஆர்டிகுலர் கார்ட்லேஜ் சொல்லுவாங்க. அதுல நடக்கிற டேமேஜ் தான் ஆர்த்ரைட்டிஸ்ன்னு பேருங்க. அது வராம இருக்கிறதுக்கு நம்ம ஒரு ஆக்டிவிட்டியை பண்ணணுங்க. நம்ம ரெகுலரா சைக்கிளிங் பண்றப்ப இது நான் இம்பாக்டட் எக்ஸசைஸுங்க. ரிப்பீட்டடா மூவ்மெண்ட் பண்றப்போ அங்க இருக்கிற லூப்ரிகேஷன்ஸ் எல்லாமே இம்ப்ரூவ் ஆகும். அதே மாதிரி இந்த ஆர்த்ரைட்டிஸ் அதிகமாகிறதுக்கு முக்கியமான காரணம் நம்ம லோடு கொடுக்க அந்த கார்ட்லேஜுக்கு அப்நார்மல் லோடு போயிட்டு இன்னும் வியர் அண்ட் டியர் ஆகிறதுனால தான் தேய்மானம் அதிகமாயிட்டே இருக்குங்க. அதுக்கு பதிலாக நீங்க சைக்கிளிங் நிறைய பண்ண ஆரம்பிச்சு பழகிட்டு இந்த இடத்த எல்லாமே லூப்ரிகேஷனும் நரிஷ்மெண்ட்டும் இம்ப்ரூவ் ஆக்கிட்டு மசில் எல்லாம் ஸ்ட்ரென்தன் பண்ணுங்க. அதுக்கு தான் இந்த ஸ்டாட்டிக் சைக்கிள்ல மல்டிபிள் ரெசிஸ்டன்ஸ் கொடுத்துருப்பாங்க. நீங்க ஈஸியா பண்ணணும். அதுக்கப்புறம் ரெசிஸ்டன்ஸ் இன்க்ரீஸ் பண்ணி பண்றப்போ மசிலும் ஆக்டிவேட் ஆயிடும், இங்க இருக்கிற டிஷ்யூவும் ஆப்டிமைஸ் ஆயிடும். ஆட்டோமேட்டிக்கா ஆர்த்ரைட்டிஸை நம்மளால கண்ட்ரோல் பண்ண முடியுங்க. அது ரொம்ப எஃபெக்டிவா இருக்கும். யாருக்குன்னா இந்த சைக்கிள் பெடல் பண்ற அளவுக்கு மொபிலிட்டி இருக்கவங்களுக்கு மட்டும்தான் இந்த ஆர்த்ரைட்டிஸை சரி பண்ண முடியுங்க. அந்த மூவ்மெண்ட் கூட பண்ண முடியாத அளவுக்கு டேமேஜ் ஆயிடுச்சுன்னா கட்டாயம் அடுத்த லெவலுக்கு பக்கத்தில் இருக்க டாக்டர் போய் ப்ராப்பரான விஷயங்களை பண்ணுங்க. ஆரோக்கியமா வாழுங்க. ஜஸ்ட் ஃபார் தி இன்ஃபர்மேஷன், டாக்டர் ராம் பிசியோ.